ரீசெண்டாக கொஞ்சம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் கிச்சனும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அப்படின்ட்டு. அப்புறமா நிறைய பேர் கேட்குறது என்னோடய லாங் ஹேர் சீக்ரெட் என்ன, உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை விட நான் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரொம்ப சில்கியாக இருக்கும் என்னோடய ஹேர். அதோட நேச்சரே அப்படி தான். இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறதுனால இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போப்போ ரொம்ப வந்து பெருசாக நான் கேர் பண்ணிக்கிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் கண்டினியூஸாக நான் போடுவேன். ஹென்னா பேக் வந்து நான் போடுவேன். நான் வீட்டிலே ரெடி பண்ணி போடுவேன். முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேட் ஹேபிட்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராண்ட்லேருந்து நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மற்ற ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை. என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணி தான் வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக அதை நான் போட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ஹேர் வந்து நல்லா ஷைனியாக இருக்குது. ஹேர், ஸ்கின் ரெண்டுமே நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதுவும் வந்து ஒரு 30+30 அந்த 40 கிட்ட நம்ம நெருங்குறோம் அப்படிங்கிறபோது நமக்கு அந்த சுருக்கம் விழும். அந்த ஏஜிங் ப்ராப்ளம்லாம் நமக்கு நிறையா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அந்த ஏஜ் க்ராஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒன்று தான். அதனால் அந்த 30லேருந்தே நம்ம நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து ஒரு 40+ ரீச் ஆகும்போது ஓரளவுக்காவது அந்த ஹேரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதில் நான் ரொம்ப வந்து பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுவேன். ஸ்கின்னும் வந்து அப்படி தான். ஸ்கின்க்கு வந்து நான் நிறைய பண்ணிப்பேன். நிறைய வந்து எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணிப்பேன். இன்டர்னலாக நிறைய ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேருக்கும் நல்லாயிருக்கும், நம்ம ஸ்கின்னும் க்ளோ ஆகும். எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக நம்ம நிறைய அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ், நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும். அதை நம்ம கண்கூட பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய டிப்ஸ். எப்பயுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா லாவண்யா அந்த க்ரீமி மஷ்ரூம் அதுதான் நான் பண்ணேன். ஸோ நான் பண்ண ஆரம்பித்தேன். அவள் வந்து ரொம்ப பண்ணுவாள், நிறைய பண்ணுவாள் இது மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் அவள் ரொம்பவே நல்லா பண்ணுவாள். ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கா. சரி, பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த க்ரீமியாக மஷ்ரூம் பண்ணிவிட்டு அது வந்து ப்ரெட்டில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட் தான். அது மாதிரி பண்ணிவிட்டு மஷ்ரூமை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாட்டே பண்ணி ப்ரெட்டு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு ஒரு ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து மெயினாக பட்டர் வேணும். நிறைய பட்டர் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டர், சீஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பசங்களுக்கு சொல்ல வேணும், ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள்.